ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இது. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு நிறைய விதமாக செய்யலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காய விட்டோன்னே இதில் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்ச உடனே நம்ம கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டோட அளவு அதிகமாகவே போட்டுக்கோங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்கிறனால பொங்கி வருது நமக்கு. இப்போ இதில் ஒரு 5 வத்தல் சேர்த்துக்கலாம். அதாவது சிவப்பு மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. பூண்டு நல்லா நிறமாறி வரணும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொதுவாகவே நல்லெண்ணெயில் நிறைய நன்மைகள் இருக்குது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது நல்லெண்ணெய். பொதுவாகவே புளிக்குழம்பு நல்லெண்ணெயை ஊற்றி தான் செய்வாங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெயே சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பூண்டோட நிறம் நல்லா மாறணும். பாருங்கள், இப்போ நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் முழுசாக தான் நான் எடுத்திருக்கேன். அதை நறுக்கி எடுத்துக்கல. பூண்டு 2 கப்புனா சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிருச்சு இப்போ வெங்காயமும். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் தேவையான மசாலாவை நாம் சேர்த்துக்கலாம். முதல்ல கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள்னா நான் வீட்லேயே அரைச்சது, அதாவது சாம்பார் தூள்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பார் பொடி எப்படி செய்யறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வதக்கி எடுக்கணும். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் அதுபடி திருத்திக்கிறேன். இப்போ இந்த புளிக்கரைசல் நல்லா கொதிச்சு வரணும். அப்பப்போ கலரி விடுங்க.
பாருங்க குழம்பு அப்படியே கெட்டியாகிக்கிட்டே வருது. அதனால் இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம புளிக்கரைசல் மட்டும் ஊற்றிருக்கோம். அதனால் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள் பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பும் கெட்டியாகிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. வெல்லத்தில் பொதுவாகவே இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால குழம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அதனால் நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா வந்து நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம போட்டிருக்க பூண்டாகட்டும், வெந்தயமாகட்டும், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்துலேயும் ரொம்பவே சத்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு. இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக செஞ்சுக்கோங்க. நான் இதோட மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு குழம்பு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்பு யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மதிய லஞ்சுக்கெல்லாம் இது சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.